ஹார்பர்ல ஸ்மக்லிங் அண்ட் எவ்ரி 2 மினிட்ஸுக்கு பொழுது போலன்னா எவனையாவது போட்டு தள்ளுறது. அப்படி போட்டு தள்ளின ஆள டிஸ்போஸ் பண்ண சயின்டிஃபிக் கூலியான சத்யராஜ் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் சேர்ல கொன்னவங்கள எப்படி விபூதியாக்குறதுன்னு ஒரு மேஜர் பிளாட் ஒண்ணு லோகேஷ் கண்டுபிடிக்க, அந்த பிளாட் பத்தாதுன்னு சத்யராஜ போட்டு தள்ளின உடனேயே அவர் ஃப்ரெண்டான தலைவரான தேவா சும்மா விடுவாரா? ஹார்பருக்குள்ள நுழைஞ்சு மொத்த கேங்க எப்படி முடிக்க போறாருன்ற கதை தான் கூலி. இதுக்கு நடுவுல ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் பொண்ணாவும், ரஜினி கூடவே டிராவல் பண்ற ரோல்லையும், ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் லைஃப் டைம் ரோலா சவுகார் ஜானகி மாதிரி அழுதுட்டே செஞ்சாலும், ஷி பிரில்லியன்ட்லி பெர்ஃபார்ம்ட் த ரோல் வித் அமேசிங் அண்ட் கியூட் கன்விக்ஷன். வெல் டன் ஸ்ருதி. அவர் உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு நண்பன். ஒன் ஆஃப் த வெல் ரிட்டர்ன் லைன்ஸ் தட் குட் கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஷோகேஸ் த கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ரஜினி அண்ட் கமல். கண்டிப்பா தலைவர் ஜுஜுபியா எல்லாரையும் முடிக்க போறாருன்னு தெரிஞ்சே பார்த்தாலும், தேர் were clever moments in the film with நல்ல twists and turns in the narration. பட் என்னதான் நல்ல ட்விஸ்ட் இருந்தாலும், வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் தான் டேமேஜிங் பார்ட் ஆஃப் கூலி. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நாகார்ஜுனா ஹஸ் ஆக்சுவலி டன் இட் ரியலி வெல். கொஞ்சம் அந்த காலத்து வில்லன் மாதிரி சிரிக்காம, கத்தாம இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் his swag, attitude and charisma was all fine. தென் ஏதாவது ஃபோக்கஸ்டான வில்லனா இருந்து தொலைச்சிருக்கலாம். வாட்ச் பிஸ்னஸ், ஹார்ட் பிஸ்னஸ்னு அவரே கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்.